உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்புகள் பற்றி நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பேச போகிறது ஆடி பெருக்கு. ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி நமக்கு ஆடி பெருக்கு வருது. இந்த ஆடி பெருக்குன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி 18ஆம் தேதியை தான் ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆடி மாதம் நாட்களை நீங்கள் கணக்கெடுத்தீங்கன்னா மொத்தம் 32 நாட்கள் இருக்கும். இந்த ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆடியில் 32 நாட்கள் வரும். அதே மாதிரி ஆனி மாதமும் பார்த்தீங்கன்னா 32 நாள் வரும். ஏன் ஆனி மாதமும் ஆடி மாதமும் நமக்கு 32 நாட்கள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் அதோடைய பாதையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ 365.25 இந்த ஒரு ஆண்டு காலம் மாறுது இல்லையா. சூரியனோட ஒரு ராசியிலிருந்து ஆரம்பித்து அவர் 12 ராசிக்கும் அவர் ட்ராவல் பண்ணுறாரு. எப்படி சனி பகவானுக்கு 2.5 வருஷமோ, எப்படி நமக்கு ராகு கேத்துக்கு 18 மாதம் 1.5 வருஷம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி கிரகங்களுக்குன்னு இத்தனை நாட்கள் அவங்க நகர்றது அப்படின்னு இருக்கும். இப்போ சனி பகவானை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ மீன ராசியில் இருக்கார். அடுத்த 30 வருஷம் ஆகும் அவர் திரும்பி மீன ராசிக்கு வர்றதுக்கு. இப்போ குரு பகவான் நமக்கு கடகராசியில் இருக்கார் இல்லையா. 12 வருஷம் கழிச்சு வந்திருக்கார் கடகராசிக்கு. ஸோ அடுத்த வருஷம் அவர் சிம்ம ராசிக்கு போகும்பொழுது நம்ம மகாமகம் கொண்டாடுறோம். ஸோ 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் மகாமகமும் வருவது. அப்படி சூரியன் 365 நாள் 365.25 இந்த கணக்கில் தான் அவர் அந்த 12 ராசிகளுக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ இந்த ஆடி மாதம் நடுநிலையில் இருக்கக்கூடிய அந்த 18ஆம் தேதி அப்படிங்கிறது பெருக்கு. அதுக்கப்புறம் ஆடி 18ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு உயர்வை தரக்கூடியது நாட்டு, அதாவது நாட்டு வளத்திற்கு. நம்ம என்ன பண்றோம், பஞ்சபூதங்களையும் தெய்வமாக வணங்குகிறோம். நம்ம பூமிக்கு ஒரு பூஜை போட்டு அந்த பூமி அந்த மண்ணை நம்ம வணங்குறோம். அதே மாதிரி நம்ம நெருப்பு அக்னியை நம்ம வணங்குறோம். நீருக்கு ஒரு பெருமை உண்டு, நீரை நம்ம வணங்குறோம். ஸோ பஞ்சபூதங்களையும் நம்ம தெய்வமாக வணங்குகிறோம். அப்படி இந்த பஞ்சபூதத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிப்பது நீர் தான். நீரும் நீர்நிலைகளுக்கும் நம்ம ஒரு வந்தனம் சொல்லி ஒரு நன்றி சொல்லுவது தான் இந்த ஆடி பெருக்கு. அதுவும் நம்ம தமிழர்கள் பார்த்தீங்கன்னா காவேரி தாயாரை அப்படி போற்றுகிறோம். வடக்கே எப்படி கங்கைக்கு பெருமையோ, தெற்குல நமக்கு பெருமை தருவது காவேரி தான். அதனால இந்த காவேரி தாயார் என்ன பண்றா, சுவாமிகிட்ட மகாவிஷ்ணுகிட்ட போய் கேட்குறா, எப்பவுமே கங்கைக்கு தான் பெருமை அதிகமாக இருக்கு. மனிதர்களினுடைய பாவத்தை அதில் கங்கையில் நீராடினால் பாபம் தீரும் அப்படின்னு சொல்லி கங்கை ரொம்ப இருமாப்போடு இருக்கா. அவள் ரொம்ப ஒரு கர்வத்தோடு இருக்கா. அதனால் எனக்கு நீங்கள் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி காவேரி தாயார் மகாவிஷ்ணு கிட்ட பிரார்த்தனை பண்ணுறா. அப்போ மகாவிஷ்ணு என்ன சொல்கிறார், ஐப்பசி மாதத்தில் துலா மாசத்துல கங்கையே உன்னிடத்தில் தான் சங்கமம் ஆகும். அப்போ அந்த கங்கை குப்த கங்கையாக இங்கே காவேரியில் சங்கமிக்கிறா. அதனால தான் துலா மாசத்துல காவேரி ஸ்நானம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக அந்த 1 மாத காலமும் நம்ம போய் காவேரியில் குளித்தா கங்கையே அவளினுடைய பாபத்தை தீர்க்க இங்கே காவேரிகிட்ட வர அப்படி ஒரு பெருமையை காவேரிக்கு சுவாமி கொடுக்குறார். அதனால் இந்த ஆடி 18ஆம் பெருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் அம்மா மண்டபத்துக்கு வருவார். அம்மா மண்டபத்துக்கு அங்கே காவேரி தாயாருக்கு உண்டான சீரெல்லாம் எடுத்துன்னு காவேரி தாயாருக்கு உரிய மரியாதை எல்லாம் செலுத்தி அங்கே நமக்கு காவேரி தாயாருக்கு எல்லா விதமான ஒரு புடவையை அந்த ஆற்றுல விடுறது, தீபம் ஏற்றி விடுவது, சீரெல்லாம் வெத்தலை பாக்கு பழம் எல்லாமே காவேரி தாயாருக்கு ரங்கநாதர் அங்கே சீர் கொடுத்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாக அவர் அங்கே அம்மா மண்டபத்தில் தான் இருப்பார். அந்த அம்மா மண்டபம் படித்துறையில் தான் ரங்கநாதர் அம்மா மண்டபத்தில் அன்றைக்கி ஃபுல் டே நம்ம அங்கே போய் சேவிக்கலாம் அவரை. ஸோ ரங்கநாதர் காவேரிக்கு எப்படி ஒரு சீர் கொண்டு கொடுத்து இந்த ஆடி பெருக்கை கொண்டாடுகிறாரோ, நம்ம காவேரி தாயாருக்கு ஒரு சின்ன வணக்கத்தை அன்றைய நாளில் நம்ம செய்கிறோம். ஸோ நீர்நிலைகள் எங்கே இருந்தாலும் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ, எந்த ஊரில் இருக்கீங்களோ,
பூமியிலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகளுக்கு நம்ம ஒரு பெரிய வணக்கத்தை வந்து தெரிவிக்கணும். அப்போ இப்போது நம்ம இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் இருக்கோம், சென்னையிலலாம் இருக்கோம். இங்கே நம்ம ஆடி 18ஆம் பெருக்கை எப்படி கொண்டாடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, அங்கே போர் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த போர் இருக்குது இல்லைங்களா, எங்கே பூமியில் நீர் வருதோ அந்த வரத்து வரக்கூடிய இடத்துல ஒரு விளக்கேற்றி வைத்து அந்த இடத்துல 2 பூவை போட்டு ஒரு வெத்தலை பாக்கு பழத்தை வச்சு ஒரு தேங்காயை உடைச்சி என்றைக்குமே இந்த இடத்துல நீர் வரத்து, அந்த வரத்து வந்து வற்றாமல் இருக்கணும் அப்படிங்கிறதான் பிரார்த்தனை. ஸோ அந்த பிரார்த்தனையை அந்த இடத்துல நம்ம செஞ்சு நம்ம வீட்டில் ஒரு விளக்கேற்றி காவேரி தாயாருக்கு ஒரு பெரிய வணக்கத்தை வைக்கலாம். சில ஊரில் வந்து நதிகள், ஆறு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல போயிட்டு ஆற்றில் வந்து அன்றைக்கி புது வெள்ளம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆற்றங்கரையோ நதிக்கரையோ அந்த இடத்திற்கு போயிட்டு நதியிலையோ ஆற்றுலையோ அன்றைக்கி வாழை மட்டையில் விளக்கேற்றி அந்த நதிக்கு வந்து விளக்கேற்றி விடுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றுறதா 2 விளக்கு ஏற்றுறதா இதெல்லாம் உங்களோட இஷ்டம்தான். அந்த வாழை மட்டையில் விளக்கேற்றிட்டு இது சாயங்கால நேரம் தான் செய்வாங்க, காலையில் வேலையிலையும் செய்யலாம், வெயில் வர்றதுக்கு முன்னாடி செய்யுங்க. இந்த காதோலை கருகுமணி இதெல்லாம் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆடி 18ஆம் பெருக்கு அன்று அவங்களுடைய மஞ்சள் கயிறை மாற்றிக்குவாங்க. இந்த மஞ்சள் கயிறை அன்றைய நாளில் வந்து அவங்க மாற்றுறதுனால அவங்களுடைய சுமங்கலி யோகம் பெருகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதனால் இந்த தாலி சரடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருகு மணி இருக்குது இல்லைங்களா, அந்த கருப்பு மணி கோத்துக்கிறது, அப்புறம் அவங்களுடைய பிறந்த வீட்டிலேருந்து ஏதாவது வாங்கி கொடுத்தாங்கன்னா அதையும் கோத்துக்கிறது, அந்த ஆத்தங்கரைக்கு வரக்கூடிய பல பெண்களுக்கு தாம்பூலம் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி அன்றைய நாளில் சுப விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பண்ணுவாங்க. நம்ம வீடுகளில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுமங்கலி பெண்களை எல்லாம் கூப்பிட்டு நம்ம தாம்பூலம் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு பெரிய வணக்கத்தை வந்து நம்ம காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி உங்களால் என்ன முடிஞ்சதோ தாம்பூலம் கொடுக்கலாம். இந்த ஆடி 18ஆம் பெருக்கில் விசேஷமான சில உணவு வகைகளை நம்ம முன்னோர்கள் வந்து செஞ்சாங்க. ஸோ ஒரு ஆத்தங்கரைக்கு போய் உட்காந்து எல்லாரும் குடும்பமாக உட்காந்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த வேலைகள் பெண்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சித்ரா அன்னம் பண்ணுறது வழக்கமாக இருந்தது. இந்த சித்ரா அன்னம்னா என்னென்னா கலந்த சாதம் பண்ணுறது, எலுமிச்சம்பழ சாதம், சாம்பார் சாதம், அதே மாதிரி சக்கரை பொங்கல், தயிர் சாதம், புளியோதரை, இந்த மாதிரி 5 வகையான கலந்த சாதம் எல்லாம் செஞ்சு அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம ஒரு விநியோகம் பண்ணிவிட்டு நாமளும் சாப்பிட்டால் நம்மளுடைய குடும்பத்தில் எப்பொழுதுமே இந்த ஆடி 18ஆம் பெருக்கு அன்னைக்கு வெள்ளம், புது வெள்ளம் வந்து எப்படி பெருக்கெடுத்து ஓடுகிறதோ நம்மளுடைய குடும்பங்களில் நம்மளுடைய சந்தோஷங்கள் பெருக்கெடுக்கணும், நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுப விஷயங்கள் பெருக்கெடுத்து போகணும். எல்லாருக்குமே இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் உணவு பஞ்சம் இல்லாமல் கிடைக்கணும். அதுதான் நம்ம வந்து பூமி மாதாட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த நீர்நிலைகளில் நமக்கு இருக்கக்கூடிய காவேரி தாயார்ட்டையும் பிரார்த்தனை பண்ணி உலகத்தில் வாழும் ஜீவராசிகளுக்கு என்றைக்குமே மழையினாலோ நீரினாலோ நெருப்பினாலோ எந்த தீங்கும் வராமல் எந்த அழிவும் வராமல் சுவாமி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனைகளை வைக்கணும். ஸோ உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி 5 வகையான கலந்த சாதம் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு வகை அந்த நம்ம சொல்லுவோம் சக்கரை பொங்கல் செஞ்சு வழிபாடு செய்கிறதுன்னு. ஸோ சக்கரை பொங்கல் செஞ்சோ அல்லது தயிர் சாதம் செஞ்சோ சுவாமியை வந்து அன்றைக்கி நீங்கள் வணங்கலாம். காவேரி தாயாரை மானசீகமாக பிரார்த்தனை பண்ணலாம். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் ஆடி 18ஆம் பெருக்கு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று வருது. இந்த நாளில் நீங்கள் எப்படி இந்த ஆடி மாத பெருக்கை கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.